என்னடா பாட்டு பாடிட்டு இருக்கிற? உங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏன் காரணம்? ஏன்னா ஒருத்திக்கு 2 காலு, ஒருத்திக்கு 4 காலு, ஒருத்திக்கு சுத்தமா கால் இல்லைங்கிறியே, இதுக்கு என்ன அர்த்தம்? பைத்தியக்காரங்க தப்பா தெரியுதா? ஆமா, கரெக்டா தான் பாடுறேன். எப்படி கரெக்டா பாடினா? கண்ணே, ஒருத்திக்கு 2 கால்னா கோழிக்கு எத்தனை கால்? கோழிக்கு 2 கால். அதான் ஒருத்திக்கு 2 கால். 4 காலுன்னா ஆட்டுக்கு எத்தனை கால்? ஆட்டுக்கு 4 கால். அதான் ஒருத்திக்கு 4 கால். சுத்தமா காலே இல்லைங்கிறியே. ஒருத்தி சுத்தமா காலே இல்லைன்னா பாம்பு வேகமா போகுது இல்ல? ஆமா, அது காலையே ஓடுது. இல்லண்ணா, பாம்பு கால் இல்லையா? அதான் ஒருத்தி சுத்தமா காலே இல்லை. சரி, அது கூட போயிட்டு போகுது. ஒருத்திக்கு 2 முளை, ஒருத்திக்கு 4, ஒருத்திக்கு சுத்தமா இல்லைங்கிறிய, அதுக்கு என்ன காரணம்? வைத்தியக்காரா, ஆடு குட்டி போடுறது இல்ல. ஆமா, தான் குட்டிக்கு அந்த ஆடு பால் கொடுக்கும் இல்ல. ஆட்டுக்கு எத்தனை காம்பு இருக்குது? 2 காம்பு இருக்குது. அதான் ஒருத்திக்கு 2 முளை. நாலுன்னா பசுமாடு கண்ணு போடுது இல்ல? பசுமாடு கண்ணு குட்டிக்கு பால் கொடுக்கும் இல்ல? அதுக்கு எத்தனை காம்பு இருக்கு? 4 இருக்குது. அதான் ஒருத்திக்கு 4 முளை. சுத்தமா இல்லைங்கிறிய. சுத்தமா இல்ல, கோழி முட்டையில குஞ்சு பொறிக்குது இல்ல? ஆமா, அது குட்டிகளுக்கு எதிராக பால் கொடுக்குது. அதான் ஒருத்தி சுத்தமா இல்ல. சரி, அது கூட போயிட்டு போகுது. ரைட் தானே? ஒருத்திக்கு சின்ன வாட்டு, ஒருத்திக்கு பெருசுன்னா, ஒருத்திக்கு சுத்தமா இல்லைங்கிற. வைத்தியக்காரா, அதாவது ஒரு சின்ன ஓட்டனா சீலை தைக்கிற ஊசி இருக்குல்ல? ஆமா, அது சீலை தைக்கணும்னா ஊசியில நூல் கோர்த்து சீலை தைக்க முடியும். ஆமா, அந்த ஊசியில ஓட்டம் இல்லை. ஆமா, எப்படி இருக்குது? சின்னதா இருக்குது. அந்த சின்ன ஓட்டம். பெருசுன்னா சாக்கு தைக்கிறப்ப போன் ஊசி, அந்த ஊசி தானே? அந்த ஊசியில ஓட்டம் கொஞ்சம் பெருசா இருக்குது. அதான் ஒரு பெரிய ஓட்டம். சுத்தமா இல்லைங்கிறே. ஒரு சுத்தமா ஓட்டம் இல்லைன்னா இந்த ஒயர் கனெக்ஷன் பண்ணல குண்டு ஊசி. ஆமா, அது ஊசி தானே அதுல ஓட்டுறது. அதான் ஒரு சுத்தமா ஓட்டையே. கை கொண்டு பௌத்துக்கு என்ன திங்கிற? பண்ணிட்டி அதே பண்ணிட்டீடா. ஓ, பண்ணிட்டி. ஒரு ஜாக்கெட் வந்து. ஆமாண்ணா, 450 ரூபா ஜாக்கெட்டு. ஐயப்பன் மாலை போட்டு நேத்தா போய் எடுத்துட்டு வந்தேன். எதுக்கு ஜாக்கெட்டு? நேத்தா? ஆமா, மாலை போட்டுக்கிட்டா. இந்த ஜாக்கெட் எடுக்கிறதுக்கு மாலை போட்டு என்ன மாலை போடாம? அதான் யாருக்கு? என் பிள்ளைக்குதான். அப்படியா? ஆமா, ஜாக்கெட்டு கேட்கல. ஒரு அம்மா வந்துதான் என் பிள்ளை தானே. அது ஊன் பிள்ளையா? எனக்கு காலங்காத்தால அந்த வார்த்தை கேட்க. ஊன் பிள்ளையாங்கிறேன். ஆமாண்ணா, வர சொல்லி விடு. ஓய், வர சொல்லி விடு. வர சொல்லி விட்டா வந்தா என்ன பண்ற? பாக்கலாம்னு தான். என்னத்த பாக்குற? பேசாம போயிடுச்சு. அதான் வந்தா பாக்கலாம். டூயட் நிறைய படம் இது எங்க இல்ல செல்லுபடி ஆகாது. செல்லுபடி ஆகாது. சரி, பாப்பா வர சொல்றேன். சொல்லு, பேசிக்க.
மனமார்ந்த வணக்கம். இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு நீர்வளம் நிலவளம் ஜலவளம் என்று சொல்லக்கூடிய நீர்த்தாத புண்ணிய பூமி நமது திருமலைப்பட்டி பெரிய காலனி. இப்படிப்பட்ட வாழ்ந்து வரக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது உடன் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பங்காளிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஏகாதசி என்று சொல்லக்கூடிய வைகுண்டம் சொர்க்கவாசல் என்று சொல்லக்கூடிய குறிப்பின் காரணமாக அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இரவோடு இரவாக பிடித்திருக்க வேண்டும், நினைத்த காரியம் ஜெயமாக வேண்டும். அப்படி என்று பக்த கோடிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கண்விளைத்து இந்த நாடகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நாடகம் வச்சவங்களும் நாடகத்தை பார்க்க வந்தவங்களும் இந்த கடவுள் கிருபையாலே எல்லா பலன்களையும் பெற்று நோயற்ற வாழ்வாக குறைவில்லா செல்வமாக பல்லாண்டு காலம் சுகமோடு வாழ வேண்டும். நமது பக்த கோடிகளுக்கு பெருமாள் சாமி நீருமாத்தி சொல்லக்கூடிய குலதெய்வம். அதன் காரணமாக நமது குலதெய்வமாகிய நீருமாத்தியவன் எப்படி பிறந்தது, அதன் வரலாறு என்ன, 7 கன்னிமார்கள் ஏறும் என்பதற்காக இந்த கதையில் உள்ளது. சரி, இந்த நாடகத்திலே நாச்சா யார் பெயர் என்ன சொல்லுங்க. அந்த பரமசிவனை கேட்டு பார்வதி என்னுடைய பெயர். இப்படி பார்வதியாக நாடுந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையார். அம்மா, உனக்கும் தாய் நான் தான், உன் தந்தைக்கும் தாய் நான் தான், உன் தாத்தாவுக்கும் தாய் நான் தான். எல்லா உயிர்களுக்கும் நீங்க தான் தாய். ஆமா, சரி. 8 முதல், அதாவது யானை முதல் எறும்பு வரை 84 ஜீவங்களுக்கு நானே தாய் விளைகிறேன். சரிம்மா, சரி. எல்லாத்துக்கும் தாய்ங்கிறீங்க, உண்மைதான். நீங்க எப்படி போறீங்க? உங்க தாய் யாரு? அவளுக்கு உலக பிறக்கும் பண்ணே
உலகம் பிறக்கும் முன்னே இந்த ஓம் சக்தி நான் பிறந்தேன். அகிலம் பிறக்கும் முன்னே இந்த ஆதிசக்தி நான் பிறந்தேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. ஆமா, அந்த ஆதி பகவானோ ஆதி பகவான். ஆமா, சரி. இப்படிப்பட்ட ஆதி பகவானோ உலக நன்மைக்காக இப்படி கண்களை மூடி கைகளை ஏந்தி தவம் செய்யும் பொழுது அந்த ஆதி பகவானோ தன் கையை கொண்டு இப்படி உடம்பை தேய்த்தாராம். யார்? ஆதி பகவான். ஆமா, சரி. தேய்த்தால் என்ன உருவாகும்? ரொம்ப நாள் குளிக்காம உட்கார்றதுல தவம் செஞ்சுட்டு இருந்தா உடம்பெல்லாம் அழுக்காதான் இருக்கும். அப்பொழுது கண்களை விடுத்து பார்க்கும் பொழுது கையிலே அழுக்கு கட்டி சரி உலக நன்மைக்காக தவங்களை செய்யும் பொழுது இது என்ன அழுக்கு கட்டி அப்படி என்று அந்த அழுக்கை தூக்கி கொண்டார் சமுத்திரத்திலே. சரி, அந்த அழுக்காகப்பட்டது கடல் விழும் பொழுது ஓம் என்ற சத்தத்தோடு விழுந்ததா அந்த அழுக்கு. அப்படி இந்த ஓம் என்ற அச்சரத்திலே உமையல் பண்ணி நான் பிரிந்தனுடைய அம்மா. சரி சரி. அந்த ஆதிவான் படைப்பிலே இந்த ஓம் சக்தியாக நான் பிறந்தேன். பிறந்து வெளியே வந்து என் தந்தைக்கு நமஸ்காரம் செய்தேன். சரி அம்மா, ஆவது பெண்ணாளி அழுவது பெண்ணாளி அழுக்களை பிறந்தபடியால் உன்னுடைய பெயரோ சக்தி. நீ நினைத்தால் உலகத்தை படைக்கலாம், நீ நினைத்தால் உலகத்தை அழிக்கலாம் அப்படி என்று என் தந்தையார் சொன்னார். அதே பிரகாரமாக அம்மா, நான் பிறக்கும் பொழுது 3 கண்ணோடு பிறந்தேன். 3 கண்ணு. எத்தனை கண்ணு? இடக்கண் ஒன்று, வலக்கண் ஒன்று, நெற்றிக்கண் ஒன்று. நெத்திக்கண்ணு காணுமே, பத்திரமா இருக்கு. அப்படியா? ஆமா. அது மட்டும் கிடையாது, இடபுறத்திலே சூலாயத்தோடு நான் பிறந்தேன். ஆமா, அது மட்டுமா? இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஓம் சக்தி பராசக்தி பிறக்கும் பொழுது நிர்வாணமா பிறந்தோம். நாங்கெல்லாம் பிறக்கும் ஜட்டி போட்டு பிறந்தோம். இதோ சிசுவாக பிறக்கும் பொழுது நிர்வாணமா பிறப்பாங்க. அப்படி இருக்கும் தருவாயிலே இதோ சிசுவாக பிறக்கும் பொழுது சரி நிர்வாணமாக பிறப்பாங்க. நானும் 16 வயது நிரம்பிய பருவ பெண்ணாகவே நான் பிறந்தேன். வயசுக்குள்ளையா? ஆமா. அப்படி பிறந்த உடனே கண்களை வைத்து பார்த்தேன். சரி, எங்கு பார்த்தாலும் மரம், செடி, கொடி, தீவாத்திரம் இதையெல்லாம் பார்த்த உடனே எனக்கே பயமானது. வேற உயிரினங்கள் எதுவுமே கிடையாது. சரி, அதனால எனக்கு துணையாக ஒரு உருவத்தை படைத்தேன். அந்த உருவமோ சின்னம் சிறு குழந்தையாகிய அம்மா என்று ஓடி வந்தது. அம்மான்னு வந்தது. ஆமா, கல்யாணமாகவல் ஒரு குழந்தைக்கு தாயார் முடியுமா? அது எப்படி ஆக முடியும்? அதனாலே நெற்றிக்கண்ணை திறந்து அழிப்பதற்காக அந்த உருவமோ வெகு தூரமாக ஓடி சென்றது. ஆமா, சரி. இரண்டாவதாக ஒரு உருவத்தை படைத்தேன். அந்த உருவமோ கண்ணே தந்தையே அப்படி என்று அண்ணன் தங்கை முறை கொண்டாட என் பக்கத்தில் நெருங்கியது. நெருங்க முடியவில்லை. காரணம் என்ன? நெற்றி கண்ணாகப்பட்டது அனலாக சுற்றி எரித்தது. அதனால ஆமா. மூன்றாவதாக உருவத்தை படைத்தேன். அந்த உருவமோ தன்னே தேவையே அப்படி என்று கணவன் மனைவி முறை கொண்டாட என்னை கட்டிப்பிடித்து ஓடி வந்தான். சரி, நெருங்க முடியவில்லை. நெற்றி கண்ணாகப்பட்டது நெருப்பாக கொதித்தது. அப்பொழுது மாயவர் மீண்டும் தோன்றினார். சரி அம்மா, கண்ணுக்கு பிரியமான கணவர் இவர்தான். இப்படிப்பட்ட கணவர் வேண்டும் என்றால் நெற்றிக்கண்ணை கொடுத்து விடு, சூடாய்த்து கொடுத்து விடு அப்படி என்று கண்ணன் சொல்ல அதே பிரகாரமாக சூடாய்த்தை பெற்றுக் கொண்டு நெற்றிக்கண்ணை வாங்கிக் கொண்டு என் கழுத்திலே நாளை கட்டி பண்ணவர் யார்?
யாருமா கணவரே? அம்மா சந்திரன் சூரியன் இல்லை என்றால் உலகம். ஆமா. கணவன் மனைவி என்றால் குடும்பத்தை ஓட்ட முடியாது. அம்மா ஆண் இல்லை என்றால் பெண் இல்லை, பெண் இல்லை என்றால் ஆண் இல்லை, ஆண் பாதி பெண் பாதி என்பதற்காக உலகத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்ட விளையாறு திருச்செங்கோடு மலையிலே ஆண் பாதியாக பெண்மார் என்று காட்சியளிக்கிறாரே அர்த்தநாரீஸ்வரன். அந்த அர்த்தநாரீஸ்வரர் அவர்தான் என்னுடைய கணவன். பரமேஸ்வரன், சித்தேஸ்வரன், ஜெகதேஸ்வரன், ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த பரமேஸ்வரனும் என்னுடைய சாமி. சரிம்மா, குழந்தை குஞ்சு இருக்குதா? குழந்தை குட்டி இருக்குதாங்கிறேன். இப்படிப்பட்ட பரம கடவுளும் என்னை தாலி கட்டிய பிறகு என்னை கட்டிப்பிடிக்க வந்தார். முதல்ல படித்த அல்லவா? ஆமா. அந்த சின்னம் சிறு குழந்தை அம்மானு வந்தது மீண்டும் அம்மா என்று ஓடி வந்தது. சரி. அடிய பார்வதா திருமணம் செய்து நீயும் நானும் இப்பதான சேர்றான். அதானே அம்மா என்று வருகிறதே. சாந்தலக மாதலக பண்ணலையே, இப்பதான் சேர போறோம். நல்ல வார்த்தை வராது. ஆமா, அம்மா என்று வருகிறதே அந்த பிள்ளை யார் என்று கேட்டார். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த குழந்தைக்கு பிள்ளையார் பேர் வச்சோம். பிள்ளை யாரு பிள்ளை யாரு பிள்ளையார்னு பேர் வச்சிருக்கீங்க. ஆமா. சரி. அம்மா முந்தி பிறந்த தொந்தி கணபதி, உலகத்தை மூத்த கடவுள் விநாயகர் மட்டும்தான். ஓ, விநாயகர். ஆமா. அதுக்கு முத வச்ச பேரு பிள்ளையார். அப்புறம் தான் விநாயகர், கணேசன், கணபதி, தொந்தி கணபதி, ஆமா, இப்படி பல விதமா கூப்பிடுறாங்க. கணவன் மனைவி இருவரும் பிள்ளை யார் என்று கேட்க அந்த பிள்ளையார் பேர் வச்சான். சரி. உலகத்திலே முந்தி பெற்றவர் அது முந்தி கணபதியாக இருந்தார். அப்படி பிறக்கும் பொழுது மேல்முருகன் என்று சொல்லக்கூடிய அழகு விளைச்ச அந்த முருகனை பெற்றெடுத்து இந்த நாட்டிலே சிறுத்திறப்போடு செல்வாக்கோடு வாழ்ந்தாலும் அம்மா தாலி கட்டிய பிறகு என் கண்ணை வாங்கினாங்கல்ல. ஆமா. அப்ப என்ன ஆகும்? கண்ணை குடிக்கிட்டா நல்ல ரத்தம் வரும். ஆமா, ரத்தம் வரும். அப்பொழுது என் கணவராக பரம கடவுளோ ஈஸ்வரி இன்று முதல் இந்த மனைவி இந்த கணவனுக்கு கட்டுப்பட்டவள் அப்படி வைக்க அமுத்தினாரு அப்படின்னு ஒரு பொட்டு வச்சாங்க. அப்படியே பொட்டு கட்டு போச்சு. அதேவர் நானும் கட்டுப்பட்டது. அந்த ரத்தமான அப்படியே துவஞ்சி அது பொட்டா மாறி போச்சு. ஆமா. அதெல்லாம் பொம்பளைக்கு பொட்டு வைக்கிறதா? ஆமா. திருமணமான பிறகு கணவன் கையிலே குங்குமத்தை கொடுத்து மனைவி நெத்தில அப்படி பொட்டு வைக்கிறது அதுதான் காரணம். ஓஹோ, அன்னைக்கு நீங்க பண்ணதுனால. ஆமா. இது மங்கை பொட்டு, இது கங்கை பொட்டு. கங்கை பொட்டுன்னா ரெண்டு பொட்டு ஏன் வைக்கிறாங்க? ஏன்? திருமணம் ஆகாத பெண்கள் ஒரே ஒரு பொட்டு இருப்பாங்க. ஆமா, அது இப்பெல்லாம் ஸ்டிக்கர் வந்துருச்சு. ஆமா. திருமணமான பெண்கள் இப்படி வாக்கெடுத்து வாக்குல பொட்டு வைக்கிறாங்க. என்ன காரணம்? அம்மா அடுத்தவனுக்கு வாக்குப்பட்டபடியால் அவள் வாக்கிலே பொட்டு வைப்பவள். ஓஹோ, என் புருஷனாகப்பட்டவர் உடம்புல சரிபாதி கொடுத்தாங்க. அதே பிரகாரமாக இந்த தலையில வாக்கெடுத்து இது ஆண் பாதி இது பெண் பாதி என்பதற்காக வாக்கெடுத்து அடுத்தவனுக்கு வாக்கப்பட்டபடியா அவள் வாக்கிலே பொட்டு வைப்பவள். அப்படியா? நான் இவெல்லாம் அந்த விஷயமெல்லாம் இவனால தெரியாம போச்சு. எப்படி? நான் அந்த நெட்டை வாக்குல போட்டு வைக்கிறது வச்சுதான் நினைச்சுக்கிட்டு என் வீட்டு போயிட்டு சண்டைக்கு போயிட்டு அடி வாங்கினேன். நினைப்பது உண்மைதான், நினைப்பது உண்மைதான். அதான் என்ன காரணம் தெரியுமா? என் கணவனுக்கு ரெண்டு தேவிமார்கள், பராசக்தி ஒண்ணு, நீங்க ஒண்ணு, கங்காதேவி ஒண்ணு. அந்த கங்காதேவி. ஆமா. அந்த கங்காதேவி இப்படி மேல போட்டு அந்த வாக்கு போட்டு ஏன் பெண்கள் வைக்கிறாங்க? நல்லதோ கெட்டதோ கல்யாணம் கணவன் புல்வானாலும் புருஷன் எதுவாக இருந்தாலும் இதுதான் தலையெழுத்து அப்படின்னு மாற்றி பேர் வச்சுக்கலாம். ஆமா, சரி சரி. போக முடியுமா? விலைக்கு போக முடியுமா? முடியாது. இதுதான் தலையெழுத்து, இதுதான் தலையெழுத்து. அப்படியா? நான் ஒரு நாள் கோட்டை அடிச்சுட்டு வந்து ஏன்டி இந்த நெத்தியில் வைக்கிறிய இந்த வாக்குல வைக்கிற அந்த பொண்ணு யார் கள்ளப்பரசன் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அடியா கொஞ்சம் அடியா நல்லா வாங்கினேன். அப்படியா? இருந்தாலும் எப்பதான் தெரியும். இருந்தாலும் வந்து விஷயம் என்ன? சாமியை பார்த்தோமா? சரி, சாமியை சதிக்கணுமா? அப்படியா? போகலாமா?
பாதங்களுக்கு பன்னீர் கொண்டு வந்து பாதங்களை கழுவி பட்டாளையார் துறைக்கு மாதாரமதிகளை ஆதாரமாக மல்லிகை முல்லை மருவு மறிக்கொழுந்து ரோஜா சொல்லக்கூடிய கொண்டு வந்து தங்கள் தேவையாகிய பராசக்தி பாதங்களுக்கு எந்த ஒரு குறைவில்லாமல் காலமாக வாழப்படும் சொல்லி மனதார வாழ்த்துகிறேன். இருந்தனால இந்த சிவபெருமானுக்கு என்ன வேலை அதிகாலையில் இருந்தவுடனே பூலோகத்தில் சென்று மக்களுக்கு படையக்கூடிய பரமனுக்கு பேர் இருக்கிறது. சரி, அதனாலே பூலோகத்துல பசியோடு இருக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு பசியை நான் தீர்க்க வேண்டும் அல்லவா? அதனாலே பூலோகத்துல சென்று மக்களுக்கு படையெடுத்து விட்டு சந்திக்கிறேன். பாழாய் போன ஈசம் வரவில்லையே, படியிலக்கவில்லையே, அப்படி என்று பாமர மக்கள் எல்லோரும் எதிர்பார்ப்பார்கள். அதனால படியிலக்கு போவதாக இருந்தால் எனக்கு ஒரு சந்தேகம். சாமி, இதோ உலகத்திற்கு வாத்தியார் தாங்கள் சொல்றாங்க. அப்படி வாத்தியாராக தாங்கள் இருந்தால் எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை தாங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும். சந்தேகம் உலகத்தில் பூஜை ஆகி கொண்டிருக்கிறது. கோயில பூஜை ஆகி கொண்டிருக்கிறது. சற்று பொறுமையாக இருக்கிறது.